கஜினி. நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு ஒரு பம்பர் கிட் படமாக அமைஞ்சது கஜினி. இந்த கூரையை பிச்சுட்டு ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட படங்களில் ஒன்று தான் கஜினி. அப்படிப்பட்ட கூட்டம், அப்படிப்பட்ட வசூல். ஏற்கனவே காக்க காக்க படத்தின் மூலம் ஒரு இமாலய வசூலை குவித்த சூர்யாவிற்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு கஜினி அதை விட பல மடங்கு வசூலை குவித்தது. அந்த அளவுக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக படம் மட்டும் வெற்றி கிடையாது, நம்ம சூர்யாவோட கதாபாத்திரம் சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது 15 நிமிஷத்தில் மறந்து போகக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் மெமரிலாஸ் பேஷண்ட். அவர் தன் காதலியை கொன்றவனை எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொள்றார் அப்படிங்கிற அந்த ஒரு ஒன்லைன், அந்த ஒரு கதாபாத்திரம். ஸோ சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லாம் பண்ணி வேற லெவலில் பேர் பாடியோடு நிற்கும் போதெல்லாம் புல்லரிச்சுது. ஆடியன்ஸ் வந்து தியேட்டரை பிளாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு. ஆனால் இந்த கஜினி படம் முதலில் நடிப்பதாக இருந்தது சூர்யா அல்ல, அஜித் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அஜித் அசின் இவங்க 2 பேரை வச்சு தீனா படத்துக்கு அப்புறம், ரமணா வெற்றிக்கு அப்புறம் முருகதாஸ் அவர்கள் மிரட்டல் அப்படிங்கிற டைட்டில் தான் அந்த படத்தை ஷூட்டிங்கே ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அதில் 2-3 நாட்கள் வந்து அஜித் நடிச்சிருக்காரு. ஆனால் அதற்கப்புறம் நிக்காட் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் தகராறு ஏற்பட அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்றுச்சு. இது குறித்து இப்போ முருகதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான தகவலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித் சார் வந்து இந்த கதையை சொல்லி முடிச்சோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார், பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். அப்போது இந்த சஞ்சய் ராமசாமி கேரக்டர் பார்த்தீங்களா, ஷார்ட் டைம் எம்எல்எஸ் மொட்டை கேரக்டரு, இந்த கேரக்டருக்கு நான் வந்து 6 பேக் வைக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கெல்லாம் இப்போ 6 பேக்னால் என்னென்னு தெரியாது. எக்ஸசைஸ் பண்ணி கம்பீரமாக இருந்தால் ஆஜானு பாகுவான உடம்பு அப்படிங்கிறது தெரியும். அது என்ன 6 பேக் அப்படின்னு தெரில. ஆனால் அஜித் சார் தான் இப்போ சொன்னார், இந்த பக்கம் ஒரு 3 படிக்கட்டு, அந்த பக்கம் ஒரு 3 படிக்கட்டு, இதுதான் 6 பேக், 6 கட்டு இருக்கும் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா சார்னா அது ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சூர்யா அந்த மாதிரியான உடம்பை கொண்டு வந்தார். அமீர் கானும் ஒரு 6 பேக் வச்சார். இதெல்லாம் அஜித் சார் அப்போவே பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல கடுப்பாயிட்டாங்க நம்ம சூர்யா ஃபேன்ஸு. ஏன் சார் அவர் ஏதோ சொன்னார் பண்ணாருங்கள, அவர் முதுகில் 32 ஆப்ரேஷன் 40 ஆப்ரேஷன் இருக்குது, அவரால் 6 பேக் கொண்டு வர முடியுமா? அவர் ஏதோ வாய் ஃப்ரீயாகுன்னு சொல்லியிருப்பார், அதை போய் நம்பிக்கிட்டு நீங்கள் சூர்யாவை டீக்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி முருகாசை வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறாங்க, படுத்தி எடுக்கிறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் சொல்லுங்கள், சூர்யாவை இது டீக்ரேட் பண்ணுதா இல்லை அஜித் சொன்னதாக ஒரு வெளியே பொதுவாக ஷேர் பண்ணுறாருப்பா, இது ரெண்டுமா பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.